வெப்பம் அதிகமாகும் போது நல்லா நீர் குடிக்கணும். இப்படி குடிச்சா உடம்பு ஃபிட்டா இருக்கும், வெயிலால கஷ்டப்படாம இருக்க முடியும். கோடைக்கு லைட்டா கம்பீரத்தை உடைய போடுங்க. காற்று நன்றா அடிக்கும் பருத்தி கைத்தறி மாறி போடும்போது உடல் குளிர்குளிரா இருக்கும். வெயில் பார்த்துக்கோங்க, புற ஊதா கதிர்களால சருமம் பாதிப்படையக்கூடும். வெளியே போகும் முன் நல்ல SPF வச்ச சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. இது வெயில் தாக்கத்தை மற்றும் சருமக்கேடு நேராம இருக்க உதவும். பருவ காலத்துல கிடைக்கிற பழங்களும் காய்கறிகளும் நிறைய சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும், எனர்ஜி கூட்டும், மொத்தமா நல்ல உடல் நலனையும் அதிகப்படுத்தும். அதனால சீசன்ல கிடைக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் உணவுல கலந்துக்கங்க. நடைப்பயிற்சி, ஜாக்கிங், சைக்கிள் ஓட்டுறது இல்ல தோட்டம் பாத்துக்கிறது மாதிரி வெளியே செய்யற வேலைகள்ல ஆக்டிவா இருங்க. அடிக்கடி இவைகளை செய்யறது நம்ம ஆரோக்கியமும் பெருசா பாதுகாப்பா இருக்க உதவும். பிளஸ் நோய்களை நெருங்க விடாம தடுக்கும். கோடை வேளையில தூசி மற்றும் அலர்ஜி உண்டாக்கும் மாசுபாடுகள் நிறைய இருக்கும். அதிகமா தூசி பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜன்னல்களை மூடிக்கோ. ஏர் பியூரிஃபையர்களை யூஸ் பண்ணு. அலர்ஜி அறிகுறிகளை குறைக்க மருந்துகளையோ நேச்சுரல் ரெமிடிஸையோ பின்பற்ற முடியும். நல்ல தூக்கம் பெற சில நேரம் ஒதுக்கிடுங்க. அழகா நேரத்தை பிடிச்சு தூங்க செட்ட பண்ணிக்கோங்க. உங்க படுக்கையறையை கூலா, இருட்டா, அமைதியா வச்சிக்கங்க. அப்போ நிம்மதியா தூங்க முடியும். வெப்பநிலை அதிகரிச்சு போகும்போது சோர்வு, நீர்க்கெடுப்பு மாதிரி வெயில் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் என்பதால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். குளிர் இடங்கள்ல இருந்துக்கோங்க, நிறைய தண்ணீர் குடிங்க, அப்படின்னா நீங்க குளிரா இருக்க முடியும். வெப்பம் அதிகமாகும் போது உள்ள காற்று சில சமயம் ஈரப்பதம் அதிகமா மற்றும் ஒவ்வாமைகளும் அதிகமா இருக்கும். ஜன்னல்களை திறந்து புதிய காற்று உள்ள வர விடுங்கள். அப்படியே வீடு சுத்தமா இருக்கும் போது சுவாசிக்க ரொம்ப சுகமா இருக்கும். பருவ கால மாற்றங்கள் கடினம், அதனால மன அழுத்தத்தை எப்பவும் கவனிக்கணும். மெடிடேஷன், ஆழமான சுவாச பயிற்சி, யோகா எல்லாம் ட்ரை பண்ணுங்க. காலாண்டு மாறிடும்போது உடலும் மனசும் சரியா இருக்க இதெல்லாம் முக்கியம்.